இன்சொல் அமுது வழங்குபவர் சுகி சிவம் அவர்கள். சில நேரங்களில் சில பேர் கேட்பார்கள், ஏன் சார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று சில விஷயங்களை பற்றி பேசக்கூடாதா? அதை விட்டுவிட்டு இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் என்பது போன்று இருதரப்பையும் இணைத்தும் அனைத்தும் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதே, அது சரி என்று கருதுகிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். எனக்கென்னவோ எந்த விஷயத்திலும் இதுதான் சரி என்று பேசுவது அறிவுடைமையாக இருக்க முடியாது என்று கருதுகிறேன். பாருங்கள், இன்று மழை பெய்தாலும் பெய்யும் என்றுதான் சொல்லுவார்களே ஒழிய கண்டிப்பாக மழை பெய்யும் என்று என்றாவது சொல்வார்களா? கண்டிப்பாக மழை பெய்யும் என்று எப்படி சொல்ல முடியும்? பெய்வதற்கான சகல வாய்ப்பும் இருக்கிறது. காற்றடித்து எங்கோ கொண்டு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. புத்திசாலிகள் எப்படி சொல்வார்கள்? மழை பெய்யலாம், பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். அதுதானே அறிவுடைமை. எனவே மனிதர்கள் இது மட்டுமே சரி, இந்த தத்துவம் மட்டுமே நியாயமானது, இப்படியெல்லாம் பேசுகிற போது கொஞ்சம் சிரிப்பாகத்தான் இருக்கிறது. மனிதர்களுக்கு அறிவும் ஞானமும் முதிர்ச்சி அடைய 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 எல்லா தரப்பிலும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது என்ற உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கும். நான் படித்த கதைகளில் என்னை திகைக்க வைத்த ஒரு கதை உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 முனிவர்கள் கடுமையான தவம் செய்கிறார்கள். மறுபிறப்பில்லாத முக்தி அடைய வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். சொர்க்கத்திலிருந்து ஒரு விமானம் வருகிறது. வந்த விமானம் சொல்கிறது, உங்களை ஏற்றிக்கொண்டு போவதற்காக கடவுள் அனுப்பியிருக்கிறார், 4 பேரும் இதில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று. ஏறி அமர்ந்த உடனே ஒரு வார்த்தை, இந்த பாருங்கள், கொஞ்சம் கவனமாக இருங்கள், நீங்கள் 4 பேருமே சொர்க்கம் போய்விட முடியும் என்று நிச்சயமில்லை. கடவுள் எனக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார், உங்களில் யார் தகுதியற்றவரோ அவரை நடுவிலேயே இந்த விமானம் தள்ளிவிட்டுவிடும், ஜாக்கிரதை என்று அந்த விமானம் தர வேண்டிய எச்சரிக்கையை கொடுத்து விட்டது. 4 முனிவர்களும் உட்கார்ந்தார்கள். விமானம் மேலே போய்கொண்டே இருந்தது. ஒரு காட்டு வழியாக அந்த விமானம் பறக்கிறது. காட்டிலே ஒரு மான் குட்டி ஈனுகிறது. அந்த தாய்மான் குட்டி போட்டுவிட்டு தண்ணீர் தாகம், பசி, வேகமாக நீர்நிலையை நோக்கி ஓடி வருகிறது. அளவு கடந்த பசி தாய்மானுக்கு. அதே நேரத்திலே கொஞ்சம் தள்ளி ஒரு புலி, அது குட்டி போடுகிறது. அது குட்டி போட்டு விட்டு அதுவும் அளவு கடந்த பசியோடு வேகமாக அந்த இடத்தை நோக்கி ஓடி வருகிறது. குட்டிகளை விட்டுவிட்டு வந்த தாய்மானை நோக்கி பாய்கிறது, கபளீகரம் செய்கிறது, தாய்மானை இழுத்து கொண்டு சாப்பிடுவதற்கு போய்விட்டது. இந்த காட்சியை 4 முனிவர்களும் பார்க்கிறார்கள். உடனே ஒரு முனிவர் பதறினார், ஐயோ, இந்த புலி எவ்வளவு அக்கிரமமான காரியத்தை செய்துவிட்டது. அங்கே மான் குட்டிகள் தாய் வரும் என்று காத்து கிடக்கின்றன, இந்த தாயை கொன்று விட்டதே, இது அக்கிரமம் இல்லையா, இது அநியாயம் இல்லையா என்றார் ஒரு முனிவர். தொபீர் என்று விமானம் அவரை தள்ளிவிட்டு விட்டது. அவர் இரக்கம்தான் பட்டார், ஆனால் அவர் கீழே தள்ளப்பட்டு விட்டார். உடனடியாக பக்கத்தில் இருந்த ஒருவர் சொன்னார், என்ன அந்த மனிதர் உளறுகிறார்? புலி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? புல்லை எடுத்து தின்னுமா? அது மானித்தானே சாப்பிடும். இந்த உலகத்தின் தர்மமே இந்த மனிதனுக்கு புரியவில்லையே, அதனால்தான் கீழே விழுந்து விட்டார் என்று 2வது முனிவர் வாய் திறந்தார். அவரையும் விமானம் கீழே தள்ளிவிட்டு விட்டது. 3வது முனிவர் சொன்னார், இந்த 2 பேருமே பாருங்கள், ஏன் இப்படி அடுத்தவர் விவகாரத்தில் போய் தலையிட வேண்டும்? தேவையா? மான் அது வேலையை செய்தது, புலி அது வேலையை செய்தது, நாம் நம் வேலையை செய்து கொண்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே. இந்த 2 முனிவர்களும் அறிவில்லாமல் இப்படி பண்ணியதால் இந்த விமானம் கீழே தள்ளியது என்றார். அவரும் தள்ளப்பட்டார். மௌனமாக இருந்த முனிவர் மட்டும் மோட்சம் போய் சேர்ந்தார் என்று கதை முடிந்துவிட்டது. இதை படித்த பிறகு பேசுவதை பற்றியே நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றிவிட்டது. இந்த உலகத்தில் எதை நியாயம் என்று நினைக்கிறோமோ அது இன்னொரு கோணத்தில் அநியாயமாகி விடுகிறது. எதை தர்மம் என்று சொல்லுகிறோமோ அது மற்றொரு புறத்தில் அதர்மமாகவும் தோன்றுகிறது. சில நேரங்களில் மௌனம்தான் மிக உன்னதமான வாழ்க்கை முறையாக தெரிகிறது. இந்த உலகத்தின் எல்லா இயல்புகளையும் நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதனதன் போக்கில் அது நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எல்லா கணங்களும் எல்லா நிமிடங்களும் எல்லா பொழுதுகளிலும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ்வது வாழ்வின் உன்னதமான நிலையாக இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். வணக்கம். இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்.